திடீர்னு என் வீட்டில் ஃபோனை போட்டு குற்றாலத்துக்கு போகலாம், உடனே திருச்சியிலேருந்து மதுரைக்கு கிளம்பி வான்னு கூப்பிட்டுட்டாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சே, டூருக்கு போயிட்டு வரலான்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். என் பிள்ளையவும் இழுத்துட்டு வேற வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா ஊரில் இருக்க எல்லாரும் குற்றாலத்துக்குள்ள தான் வந்து நிற்கிறானுங்க. சரி நம்மளும் எப்படியாவது இவங்களுக்கு நடுவில் போய் குளியலை போட்டுடலான்னு குடும்பத்தோடு போயிட்டோம். ஆகஸ்ட் 15 குற்றாலத்தில் குளிக்கணும்னு என் குடும்பத்தில் மட்டும்தான் எல்லாரும் பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அங்கே தான் குளிக்கணும்னு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல். அப்படி ஒரு கூட்டம். அதுவும் லேடி இராணுவ படம்லாம் சொல்லவே வேணாம். உள்ளே போய் குளிச்சுட்டு வர்றது அதுக்குள்ளேயே நம்மள ஒரு வழியாக்கிடுறாங்க. எல்லாருமே இராணுவ படன்றதை அன்னைக்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெயின் அருவியில் குடிச்சிட்டு அடுத்து ஐந்தருவி போனால் அங்கே அதை விட பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் லேடிஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். எல்லாருமே நாங்களாம் இராணுவ படம் நிரூபிக்கிற அளவுக்கு ஃபன் பண்ணாங்க. கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வெயில் அடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, சாரல் அடிச்சிச்சு, மாறி மாறி கிளைமேட் மாறி மாறி என்ஜாய் பண்ண வச்சிச்சு. பாப்பாவையும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வரோம். அதே மாதிரி அவளையும் நல்லா இங்கே குளிக்க வச்சோம். உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா குழந்தைங்க பயப்படுவாங்க. ஸோ அந்த சாரல் அளவுக்கு மட்டும் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண வச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறனால கொஞ்சம் பயந்தா, அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. ஆவிநாட்டில் வர அக்கா சொல்கிற மாதிரி காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம் அப்படின்ற மாதிரி நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த கிளைமேட்டே வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு நல்லா லஞ்சை சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக டூர் போனீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே 2ல் பார்க்கலாம். பாய்.